இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல எல்லாரும் இருக்காங்க. வியானா, சுபிக்ஷா, ரம்யா, சபரி, அப்புறம் கானா வினோத், திவாகர், விக்ரம் எல்லாருமே இருக்காங்க. கானா வினோத்தும் திவாகரும் மாறி மாறி வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது நீ பாத்திரத்தில் இருக்கிற பருப்பு வரைக்கும் எடுத்து சாப்பிடுவ, அது கூட நக்கி சாப்பிடுவேன்னு கானா வினோத் சொல்கிறாரு. திவாகர் சொல்கிறாரு கானா வினோத் ஒரு ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி மாறி மாறி 2 பேர் திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்ருக்காங்க. கானா வினோத் சொல்கிறாரு, ஒரு மாதுளம்பழம் கொடுத்தா எவ்வளோ ஃபிசியோதெரப்பி ஒர்க் வேணால் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் அடிக்கிறாரு. இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கலை வந்துட்டு வியானா அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. உடனே கலை வந்துட்டு சொல்கிறாங்க, வியானா பார்த்துருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பாடி மேனரிசம் அந்த ஃபோட்டோவில் நான் தமிழில் போட்டிருப்பேன். அந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு மாதிரி வச்சுட்டு எப்போ எதுக்கு குத்தணுன்னாலும் என்னை தான் சொல்லுவாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மராக என்ன நெகட்டிவ் சொல்லணுன்னாலும் என் பேரில் தான் சொல்லுவாங்க. அது என்ன தான் அதாவது வியானாவுக்கு வந்து கலை மேலே ஒரு பொறாமைங்கிற மாதிரி கலை பேசுகிறாரு. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ அது எப்போவுமே என்னை பற்றி தான் சொல்லுவாங்க நெகட்டிவாக. நான் வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன என்னோடய டேலண்ட் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே ஒஸ்ட்டுனாலே வியானா வந்து என்னை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கையும் ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து கானா வினோத் சொல்கிறாரு, நான் 24 மணி நேரம் பாடிட்டுருக்கேன், என்ன கூட தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க, அந்த காயினு கூட நான் உனக்கு தான் கொடுத்தேன், நீ என்னைய ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கலையை பார்த்து சொல்கிறாங்க. சொல்லும்போது அது அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ரம்யாஜுக்கும் சபரிக்கும் ஒரு குட்டி சண்டை நடக்குது. சும்மா செல்ல சண்டை மாதிரி நடக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறமா வியானா திருப்பி வராங்க. அப்போ கானா வினோத் வந்து ஒரு அந்த கமரதன் கழுத்தில் இருக்கிற பாசி மாலை மாதிரி ஒன்று எடுத்து அதை வாங்கி போட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து திரும்ப வியானா பார்த்து அதை ஆசைப்பட்டுட்டு அவங்க அதை போட்டு வாங்கி பார்க்குறாங்க. அவங்க அது போட்டோடனே அவங்களுக்கு அதை கலத்த முடியல. அந்த பாசி கொக்கி வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதை கழட்ட முடியல. உடனே கானா வினோத் வந்து அதை கழட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக நிற்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு அப்படி சடைஞ்சு நின்று அதை காட்டுறாங்க அந்த கொக்கி மாலையை. அப்போ வந்துட்டு வாவ் செக்ஸி போஸ் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு. ஸோ இது என்ன மாதிரி ஒரு பெர்வர்ட் மென்டாலிட்டிங்கிறது தெரியல. எப்போவுமே எந்த பொண்ணுங்களையுமே இப்படி தான் சொல்கிறாரு. அந்த பொண்ணு இவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்தாலும் இங்கே இத்தனை பேர் லவ் கண்டென்ட் கொடுக்கும்போது வியானா வந்து நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, எந்த இடத்துலையும் அவங்க லவ் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணதே கிடையாது. ஈவன் சுபிக்ஷா கூட அப்படி தான். இருந்தாலும் வியானா வந்து ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது. அவங்க பாட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கொஞ்சம் பேசுகிறது இல்லை வேலை செய்யலை சோம்பேறித்தனம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத நெகட்டிவ் சொன்னால் அது லாஜிக்கு. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட இவருக்கு இல்லை. இவ்வளோ வயசாச்சு, இவர் வெளியே போய் இவருக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க என்ன ஒன்றுமே நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது அவரோட பிரச்சனை, நம்மளோட பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஒரு எல்லாரும் பார்க்குற ஷோவில் இவர் பேசுகிறது பார்த்தாதுன்னா இந்த பொண்ணுங்களுக்கும் தான் அது அசிங்கம். இந்த மாதிரி பேசுகிறது கேட்கும்போது ஏன் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திவாகர் பேசுகிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகுது? இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி மற்ற விஷயங்கள் நான் எதுவும் சொல்லலை. அவர் ஆக்டிங் பண்ணுறாரு, அதெல்லாம் அவர் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அந்த பொண்ணுங்க பின்னாடி போகிறது அது என்ன பிஹேவியருங்கிறது நமக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.